ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு, பர்டிகுலராக பரோட்டாக்கு ரொம்ப ருசியாக இருக்கிற மட்டன் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். யூஸ்வலாக நம்ம பரோட்டா சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா சிக்கன் சால்னா, மட்டன் குருமா, எக் குருமா இது மாதிரி சாப்பிடுவோம் இல்லைங்களா. இன்றைக்கி அந்த ருசியான மட்டன் குருமாவை ரொம்ப சுலபமாக ஹோட்டல் ஸ்டைலில் ஈஸியாக நம்ம வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறமா வர பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் நம்மளோட எல்லா வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம குயிக்காக வீடியோக்குள்ளே போயிட்டு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மட்டன் குருமா பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு ப்ரெஷர் குக்கரில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடானதும் இதில் கொஞ்சமாக கடல் பாசி, கொஞ்சமாக பட்டை, 2 பிரியாணி இலை, ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு மராட்டி மொக்கு, 4 கிராம்பு எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு தாளிச்சிடலாம். அடுத்ததான் இதோட கருவேப்பிலை சேர்த்துட்றேன். பொடிப்பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் ஒரு 25 இருக்கும். சின்ன வெங்காயம் சிக்கன் மட்டனுக்கெல்லாம் நல்லா ருசியாக இருக்கும் சேர்த்து பண்ணால். இது நல்லா வதங்கணும். இப்போ இதோடவே பொடிப்பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் முழுசாக சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் ஓகே, நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதோடவே கீர்ன ஒரே ஒரு பச்சை மிளகாய், அதையும் போட்டு நல்லா வதக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனதும் அடுத்துதான் இதில் பொடி பொடியாக நறுக்குன 2 தக்காளி, 2 மீடியம் சைஸ் தக்காளியாக பொடிசாக நறுக்கியிருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இது மசிகிற அளவுக்கு வதக்கணும். நீங்கள் இப்படி வேண்டாம்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் மிக்சியில் ஒரு சுற்று விட்டு போட்டிங்கனாலும் சீக்கிரமாக வதங்கிடும். நான் சம்டைம்ஸ் அப்படியும் போடுவேன். எனக்கு அப்படியே கட் பண்ணி போடுறேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம், டக்குன்னு மசியட்டும். உப்பு சேர்த்து நல்லா மசிய விட்டுடலாம். இந்த குருமா பார்த்தீங்கன்னா பரோட்டாவுக்கு ரொம்ப சூப்பர் சைடிஷ்ஷாக இருக்கும். அண்ட் சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்பெஷலாக பரோட்டாவுக்கு சொல்லவே வேண்டாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி பாருங்கள் நல்லா மசிஞ்சிருச்சு. தக்காளி மசிஞ்சதும் நம்ம இதில் பொடிகள்லாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், நீங்கள் காரத்தை பொறுத்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் இதோட 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள். சீரகத்தூள் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். அப்புறமா 1 டீஸ்பூன் கரம் மசாலா.
சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்ததான் இதோட கலருக்காக 1 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், இல்லாட்டி சேர்க்காட்டியும் பரவாயில்ல. இதை நல்லா சேர்த்து இந்த மாதிரி எண்ணெயில் லைட்டாக வதங்கினதும் அடுத்ததான் நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மட்டன் வந்து நான் இன்றைக்கி 400 கிராம் எடுத்துருக்கிறேன். எலும்பு அண்ட் கொழுப்பு சேர்ந்த மாதிரி எடுத்தால் குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை நான் கழுவி வச்சுருக்கேன். இப்போ உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மட்டன்லேருந்து லைட்டாக அந்த ஸ்டாக் வர்ற வரைக்கும் இதை நல்லா வதக்கணும். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். குழம்புல போட்டிங்கனாலோ இல்லை வறுத்தாலோ எது பண்ணாலுமே வந்து இந்த மாதிரி நல்லா அந்த தண்ணி வர்ற வரைக்கும் வதக்கணும்னா தான் ருசி நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததான் இதோட இந்த மட்டனுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து முதல்ல இந்த மட்டனை வந்து நம்ம வேக வச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு மசாலா அரைச்சி ஊற்றணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மட்டன் வேகட்டும். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. குழம்பு கொஞ்சம் தண்ணியாட்ட வேணும்னா தண்ணி பார்த்து அளவாக வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து மூடி போட்டுறேன். இது நல்லா வெந்து வரட்டும். அடுத்ததாக நம்ம இப்போ தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் வந்து துருவன தேங்காய் அதை சேர்த்துடலாம். அடுத்ததாக அதோட ஒரு 10லேருந்து 15 போல் முந்திரி வந்து குருமாவுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அண்ட் க்ரீமி ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அடுத்ததாக இதோட 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரே ஒரு பச்சை மிளகா. இதில் வேணுன்னா நீங்கள் கொஞ்சம் திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா 1 டீஸ்பூன் மட்டும் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பட் நான் சேர்க்கலை. அடுத்ததாக இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவை எடுத்து ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே நல்லா சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஊற வைக்கும் போது தான் உங்களுக்கு நைஸ் பேஸ்ட்டாக கிடைக்கும். அதனால தான் இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ 7 விசில் விட்டு ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ மட்டன் வந்து நல்லா எண்ணெய் தெளிஞ்சு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ திரும்ப வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததும் நம்ம அரைச்சோம் இல்லைங்களா தேங்காய் விழுது, அதை வந்து உள்ளே ஊற்றிடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தண்ணி கம்மியாக தான் இருக்குது, ஸோ இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ மட்டனுக்கு மட்டும் தான் சேர்த்தோம் இல்லைங்களா உப்பு. இப்போ வந்து குழம்புக்கு சேர்த்து முழுசாக போட்டுடலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். தேங்காய் சேர்த்து இந்த மாதிரி கொதிச்சுட்டு இருக்கும்போது ஃபைனலாக இதில் குருமா மசாலா அப்படின்னு சொல்லிட்டு கடைகளில் விற்கிது, அதை நான் சேர்க்குறேன் 1 டீஸ்பூன். இது வந்து ஆப்ஷனல் தான். இந்த பொடி தான் போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, கரம் மசாலா கூட ஃபைனலாக சேர்த்துக்கலாம். பட் பர்டிகுலராக இந்த மசாலா பொடி வந்து நல்லா அந்த ஹோட்டல் டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ குழம்பு நல்லா கொதித்து நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக இதில்
பொடி பொடியாக கட் பண்ண மல்லி இலை, அப்புறமா கருவேப்பிலை இலை. கருவேப்பிலை இலையும் நல்லா கையில் பிச்சு சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். சேர்த்து நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா ருசியான ஹோட்டல் ஸ்டைல் மட்டன் குருமா ரெடி. சூப்பராக இருக்குது. 100% நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இருக்கும் இந்த மட்டன் குருமா. நான் சொன்ன இதே அளவுகளோட கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். பட் பர்டிகுலராக நான் முதவே சொன்ன மாதிரி பரோட்டாக்கு சூப்பரான காம்பினேஷன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வீக்கெண்டில் இந்த மாதிரி ஃபேமிலியோடு செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ருசியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த மட்டன் குருமாக்காக பன் பரோட்டா பண்ணியிருக்கிறேன். இந்த பன் பரோட்டா வீடியோ வந்து இதுக்கப்புறமா நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியோட உங்களை சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.